அனைவருக்கும் வணக்கம். அனைத்தும் பிரம்மம், பிரம்மம் மட்டுமே இருக்கின்றது, அறியாமை என்று எதுவும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கும் வரிசையில், இன்று இந்த உலகம், நீ, நான், உலக விஷயங்கள், இந்த உலக விஷயங்களால் ஏற்படுகின்ற இந்த அனுபவங்கள், இவைகள் எல்லாம் உண்மையா, பொய்யா என்ற ஒரு கேள்வியை வைத்திருந்தேன். சரி, இப்போது பிரம்மம் மட்டுமே உண்மை என்றும், இந்த உலகம் அந்த பிரம்மம் பொய்யாக தோற்றமளிக்கிறது என்ற ஒரு வாதத்தை நிறைய பேர் நீங்க வச்சீங்க. ஏனென்றால் பிரம்மம் தூயது, அப்பழுக்கற்றது, அது சுத்த சத்து சித்தாக இருப்பது. ஆனால் அதுவேதான். ஆனால் இங்கே வில்லன் வேஷம் எல்லாம் போடுதில்ல. இது விகாரம் எல்லாம் இருக்குல்ல, அதுகிட்ட நிர்விகாரி, அது நிர்குணம். இது குணங்கள்ல இருக்கு, இது விகாரத்துல இருக்கு. அது இது எப்படி ஒண்ணாகும்? அதனால அதுதான் உண்மை, இதுவெல்லாம் பொய். ஆனா அதுதான் இது, ஆனா அது உண்மை, இது பொய் என்ற மாதிரியாக ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டே இருந்தீர்கள். ஒரு சிலர் அதைத்தான், அதனால் பொய்ன்னு சொல்ல வேணாம் மாயைன்னு வச்சுக்கலாமா என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். சரியா? சரி, இங்க நம்ம என்ன ஒரு டிஸ்கஷன் ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒன்றை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள், இங்கே உலகமாய் விரிந்திருக்கிறது பிரம்மமே என்று. அதுல யாருக்கும் எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லை. இந்த உலகத்துல நீ, நான், இங்கே எல்லாமே பிரம்மன் தான். ஆனா வேற வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க. சரியா? எப்ப பிரம்மன் தான் இந்த உலகமா இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களோ, இப்ப பிரம்மம் உண்மை என்றால் உலகம் உண்மை என்று சொல்லத்தானே வேண்டும். உலகத்தை மட்டும் பொய்ன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்பதுதான் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன்னு சொல்லலாம். சரியா? எதை வச்சு நம்ம உண்மை பொய் அப்படின்னு டெபினிஷன்ஸ்க்கெல்லாம் வேற நீங்க போயிட்டீங்க. ஏது ஒன்று பெர்மனண்டாக சாஸ்வதமாக இருக்குமோ அதற்கு மட்டும் தானே உண்மை என்று பெயர் என்ற அந்த விளக்கத்தின் அடிப்படையில போகும்போது கொஞ்சம் இடிக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இங்க நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாம் கான்ஸ்டன்டா இல்லை, அது மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆனா பிரம்மத்தினுடைய அந்த அனுபவம் அப்படிங்கிறது, அது நிர்விகாரன் நிர்குணன் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கின்றது. இங்க சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதனால நாங்க இது இல்லைன்னு சொல்றோம், உண்மை இல்லைன்னு சொல்றோம் என்று நீங்க அடிப்படையில பேசுறீங்க. அப்படியே இருந்தாலும் அதை பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மன் தான் அதுவா இருக்கு. அப்ப பொய்ன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரம்மத்தையே பொய்ன்னு சொன்ன மாதிரி அர்த்தமாயிடுங்க. பிரம்மம் இந்த உலகமாக விரிந்து ஒரு அனுபவத்தை பெறுகிறது அப்படின்னு சொன்னா அது பிரம்ம அனுபவம் கிடையாது, இது வேற, இது பொய் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப ரெண்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். பிரம்ம அனுபவம் வேறு, இந்த உலக அனுபவம் வேறு. இது பொய் அனுபவம், இது உண்மை அனுபவம். எப்ப பிரிச்சிட்டீங்களோ நீங்க அத்வைதத்துல கோட்டை விட்டீங்கன்னு அர்த்தமாயிடும். இருக்கிறதே ஒண்ணுன்னா அது பிரம்மானுபவத்துல இருக்குன்னா அந்த பிரம்மானுபவமே தான் இந்த உலகமாக இருக்க முடியும். இந்த உலக அனுபவம் மட்டும் பிரம்மானுபவத்தை விட்டு வேறையாயிடுச்சுன்றதை நான் எப்படி ஒத்துப்பேன் என்றதால் நான் கேள்விகளை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தேன். சரியா? இதை வேதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன சொல்லிவிட்டனா, இந்த மாதிரி நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தோம் இல்லையா? பொய்ன்னு, அதாவது பொய்ன்னு சொல்ல முடியல, ஆனா உண்மைன்னு ஏத்துக்க முடியல என்ற விஷயத்திற்கு நாம் வந்தோம். ஏன் வந்தோம்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நீங்க கனவுல பாம்பு கடிச்சிருச்சு, ஆனா முழிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு நீங்க வைத்தியரை தேடி போனீங்களா? வைத்தியரை தேடி ஏன் போகலைங்க? உண்மைங்க, உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா போய் போக வேண்டியதான வைத்தியரை தேடி. அதனால அது உங்களுக்கு பொய் என்று புரிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆதலால் அது உண்மை ஆகாது என்ற ஒரு வாதத்தை வைத்தீர்கள். சரியா? பொய் என்று அனுபவித்தது யாரு? அட உண்மை பரபிரம்மம் தானப்பா அந்த பொய் அனுபவத்தை பெற்றது. அது பொய் அனுபவம் என்று நீ சொன்னால் கூட அந்த உண்மையான பிரம்ம அனுபவமே அங்கே இருந்தது என்று சொல்லும் போது இந்த பொய்ங்கிற வார்த்தை இடிக்குதே. முற்றிலும் பொய் என்றால் அது பிரம்மமே அங்க இருக்கக்கூடாது. பிரம்மம் தான் அங்கே பொய்யாக அனுபவித்தது என்ற வாதத்தில் வரும்போதும் கூட முற்றிலும் பொய் என்ற அனுபவம் வார்த்தை செல்லுபடியாகாது. முற்றிலும் உண்மை என்ற வார்த்தை இந்த இடத்துல மட்டும் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால வேதங்கள் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, நான் சொல்லல, வேதங்கள் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா,
அநீர்வச்சனீயம் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் உண்மையா பொய்யான்னு கேட்டா, ஐயா ஆள விடு, இதை என்னால சொல்லவே முடியாதுன்ற அர்த்தம். சரியா? அநீர்வச்சனீயம் அப்படின்னு சொன்னா, வார்த்தைகளால அல்லது இதை இம்பாசிபிள் டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு அர்த்தம். அதாவது உண்மைன்னும் சொல்ல முடியாது, பொய்யுன்னும் சொல்ல முடியாது. பின்ன எப்படிதான்யா இருக்கு? ஐயா ஆள விடு, எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. தெரியாதுங்கிறத விட, இந்த உலகம் உண்மையா பொய்யா என்று இவ்வுலகத்தில் எவராலுமே சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்டதுதான் இந்த உலகம் என்று அது சிம்பிளா ஒதுங்கிடுச்சுங்க. ஏன்னா அதுக்கு மேல அதனால முடியல. ஏன்னா நம்ம போட்டு இப்படி குழப்பிட்டு இருந்தா அது என்ன பண்ணும்? அதனால நைஸா எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எஸ்கேப் ஆயிடுச்சு? உலகம் உண்மையாடா பொய்யாடான்னா, பொய்ன்னு சொல்லிட்டு அப்புறம் பிரம்மானுபவமே பொய்ன்னு சொல்ல மாதிரி ஆயிடும். ஐயையோ! அப்படி பொய்ன்னு சொல்லக்கூடாது. அப்ப உண்மையாடா அப்படின்னு போட்டா நீங்க கேட்ட கொஸ்டின் மாதிரி ஆயிடுது. இல்லையா? இந்த மாயைக்காக எடுத்துக்கொண்ட வேஷத்தை போய் உண்மை என்று சொல்வானேன். ஏன்னா உண்மைன்னு சொல்ல முடியல, பொய்ன்னு சொல்ல முடியல. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, சொல்ல முடியாதுன்னு சொல்லிடலாமா? அப்ப என்னால உண்மைன்னு சொல்ல முடியலப்பா, பொய்ன்னு சொல்ல முடியலப்பா, இப்படின்னு எனக்கு சொல்ல முடியாத ஒரு ஸ்திதியில இந்த உலகம் இருக்குப்பா என்று ஒதுங்கிக் கொண்டது. ஓகேவா? அத விடுங்க. அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினை கேட்டோம். என்ன கேட்டோம் அப்படின்னா, அனுபவம் 2 இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம். இந்த உண்மை அனுபவம், பிரம்மானுபவம் என்பது ஒரு தனி அனுபவமாகவும், இங்கே உலகம் என்பது ஏதோ நீங்க சொன்னீங்களே, அநீர் வச்சனீய அனுபவம் அப்படின்னு வச்சுக்கவா நானு. அப்போ உண்மைனும் பொய்யும் சொல்ல முடியாத இருக்கின்ற இந்த உலகத்துல ஒரு அனுபவம் இருக்குல்ல. இப்ப அந்த அனுபவத்தை வச்சு மேட்ச் பண்ணனே ஆகணும் இல்ல. அப்போ இந்த அனுபவம், இந்த அனுபவம் 2 அனுபவமா அல்லது ஒரே அனுபவமா? 2 வெவ்வேறு உணர்வுகளா? ஒரே உணர்வா? அப்படின்னு கேட்டா மாட்டிக்கிட்டேங்க. என்ன சொன்னீங்க? ஒரு உணர்வு தான். அந்த பிரம்ம உணர்வு மட்டும் தான் இங்கே உலகமாக இருக்கிறது. உலக உணர்வு, பிரம்ம உணர்வு வேற வேற. 2 வேற வேறன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பிரம்ம உலகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. இது யாரோ வந்து உலகமா இருக்காங்க. இது வேற உணர்வு, அது வேற உணர்வு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். இல்லையா? அப்போ பிரம்மன் தான் உலகமா இருக்குன்னு நீங்க எப்ப சொல்லிட்டீங்களோ, அப்ப பிரம்ம உணர்வு வேற, உலக உணர்வு வேறன்னு உங்களால பிரிக்க முடியாது. சரியா? அப்போ உணர்வின் அடிப்படையில பார்க்கும்போது, இந்த உலகத்தை பொய்ன்னு ஈஸியா தூக்கி போட முடியாது. அந்த பிரம்ம உணர்வே தான் இங்கே உலக உணர்வாகவும் இருக்கிறது என்று தானே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டியது இருந்தது. சரியா? அப்படி சொல்லும்போது கிட்டத்தட்ட நீங்க ஒப்புக்கிற மாதிரி வந்துட்டீங்க. ஆமா, இந்த உலகத்தை ஏன்னா அந்த சித்தாபாஸ் வேற, பிரம்ம உணர்வெல்லாம் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிரம்ம பிரம்ம பரபிரம்மத்தையும் சிதாபாசனையும் தயவு செய்து வேற வேறன்னு நினைச்சிடாதீங்க. ஒரிஜினல் கான்சியஸும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸும் ஒண்ணுதான். ஸோ ஒரிஜினலே தான் ரெஃப்ளெக்டடா இருக்கு. அந்த ரெஃப்ளெக்டட் வார்த்தை கூட யூஸ் பண்ணாத. அது ஒட்டுமொத்த மெகா கான்சியஸ்னஸ் அதனுடைய ஒரு மைக்ரோ கான்சியஸ். கடல் தண்ணி, டம்ளர் தண்ணி. ஆனா 2ம் தண்ணி தான்ப்பா. தண்ணியில என்னப்பா பேதம் இருக்க முடியும்? இது அதுவும் உப்புன்னா இதுவும் உப்பா தான் இருக்கும். ஏன்னா இனிப்பு இது உப்பாவா இருக்க போகுது? 2ம் ஒரு உணர்வு தான்டா என்ற ஒரு தீர்மானத்தை நாம் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சரி. அப்போ இந்த சிதாபாஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த உலக அனுபவமாக இருக்கின்றான். ஆனால் சித்தாபாசே யாரு? பிரம்ம உணர்வுதான் இந்த சித்தாபாசாக இருந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு உடல், மனம், புத்தி ஆகிய கருவிகள் தேவை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் உடல், மனம், புத்தி ஆகிய கருவிகளுக்கு உணர்வே கிடையாது. அது ஜடம் என்று சொன்னோம். இந்த உணர்வை எங்கிருந்து கடன் வாங்கியது என்று கேட்டால் பிரம்ம உணர்வுதான். அதிலிருந்து வந்த உணர்வுதான் இங்க உடல், மனம், புத்தியாக வேஷம் போட்டிருக்கிறது என்று சொன்னோம். அப்போ உணர்வை எங்க கடன் வாங்கின? பிரம்மத்துக்கு தான் கடன் வாங்கின. இந்த உலக வியாபாரத்துக்கு உலக வியாபாரத்துக்கு தேவையான உணர்வு எங்கிருந்து வந்தது? பிரம்மத்திலிருந்து வந்தது. அப்ப இங்கே ஏற்படுகின்ற அனுபவம் யாருக்கு? பிரம்ம அனுபவமாகத்தான் இருக்க முடியும். பிரம்ம உணர்விலிருந்து பெறப்பட்ட ஒரு அனுபவம் பிரம்ம அனுபவம் இல்லாமல் உலக அனுபவம் என்று தனியாக இருந்து விட முடியுமா என்றெல்லாம் நாம் தீவிரமாக சிந்தித்து பார்க்கும்போது மறுக்க முடியவில்லையே. அட பிரம்ம உணர்வு தான் இங்கே உலக உணர்வாக இருக்கின்றது என்றல்லவா சொல்ல வேண்டி இருக்கின்றது என்று உங்களுக்கு தோன்றி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. இப்போ ஒரு சில டவுட் எல்லாம் வந்து யார சுதா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னா உலகம் உண்மை என்று சொல்லிவிட்டா ஏற்கனவே நாங்க உண்மை நம்பி நம்பி செத்து சொன்னா பாகது பத்தாதா? பின்ன அது மறுபடியும் நாங்க சொன்னா பாகவா என்று கேட்டால் கவலைப்படாதே. பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு பிரம்ம உணர்வே உலக உணர்வில் இருக்கிறது என்று சொன்னால் யாரும் தவறப்போவதில்லை. பிரம்ம உணர்வென்றால் என்னவென்றே தெரியாதவன்
உலகத்தை மட்டுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றவன் அதே பிரம்ம உணர்வு என்று நினைத்தால் மட்டும்தானேப்பா பிரச்சனை வரப்போகுது. நீ ஏன் ரொம்ப கவலைப்படுற? இப்ப ஒரு நடிகன் இருக்கின்றான் என்றால் நடிகன் ஒரு வேஷத்தை போட்டிருக்கான். பிச்சைக்கார வேஷம் போட்டதுக்கு அப்புறம் பிச்சைக்காரனுக்கு தனியா அந்த வேஷத்துல ஏதோ ஒரு தனியா உணர்வு இருந்த மாதிரி அது வந்து பிச்சைக்கார வேஷத்திலேயே புகுந்தது. நடிகனோட உணர்வு தான் பிச்சைக்கார வேஷத்துக்குள்ள போய் புகுந்தது. அப்ப பிச்சைக்கார உணர்வு என்பது நடிகனின் உணர்வு தான் பிச்சைக்கார உணர்விலே இருக்கிறது. இப்ப ரெண்டு வேற வேறன்னு சொல்லக்கூடாது. ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? ஆனா எங்க டிஃபரன்ஸ்ன்னு இல்ல. என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு உணர்வு நிர்விகாரன், நிர்குணன் என்ற அடிப்படையில மாயையின் சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு உணர்வாக இருக்கின்ற ஒரு உணர்வு பிரம்ம உணர்வு. அதுவும் பிரம்ம உணர்வு தான். அதே பிரம்ம உணர்வு தான் மாயையில் வெளிப்பட்டும் தோன்றுகிறது. மாயையில் வெளிப்பட்டு தோன்றுகின்ற போது அது வேறு உணர்வாக இருக்க முடியாது. அது வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக அவ்யக்த பரபிரம்மம், வியக்த பரபிரம்மம்னு நம்ம சொல்றோம். அவ்யக்த பரபிரம்மம் அப்படிங்கிறது ஒரு உணர்வுமயமானதாக இருக்கின்றது. அதே உணர்வு இப்போ ஒண்ணும் இல்லப்பா. நான் இருப்பேன். இப்ப நான் கோவப்படுறேன் உங்ககிட்ட. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அழுகுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே உட்கார்ந்துருக்கேன். சரியா? இப்ப அமைதியாக உட்கார்ந்திருக்கும் போது உணர்வு என்னுடைய உணர்வு. கோபப்படும் போது என்னுடைய உணர்வு. இங்க சிரிக்கும் போது என்னுடைய உணர்வு. அழும்போது என்னுடைய உணர்வு. எல்லா உணர்வும் என் உணர்வு தானங்க. நான் அமைதியா இருந்தா அது வந்து அதுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு, கோபப்படும் போது அதுக்கு இன்னொரு பேரை கொடுத்துட்டு, அழும்போது அதுக்கு இன்னொரு பேரா கொடுக்க போறீங்க. ஆட நான் தான் என் அமைதியாக இருந்ததும் நான் தான், கோபமாக வெளிப்பட்டதும் நான் தான், அழுகையாக வெளிப்பட்டதும் நான் தான், அட எல்லாமா வெளிப்பட்டது நான் தானே என்று நீங்கள் தீவிரமாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த அவ்யக்த பரபிரம்மே தான் இங்கே வியக்தமாகவும் வெளிப்படுகிறது. வெளிப்படுகின்ற உணர்வு அப்படிங்கிறது பிரம்மத்தோடைய உணர்வு தான் வெளிப்படுகிறது. இல்ல அமைதியா இருக்கிற உணர்வு வேறங்க. அது வெளிப்படும் போது வேற உணர்வு இல்லை. என்ன லூசு, அதுதான்டா இங்க வெளிப்படுறது. கடல் ரொம்ப பெருசா இருக்கலாங்க, அலை குட்டியா இருக்கலாங்க. அப்ப கடலுடைய தன்மை அலையுடைய தன்மை வேறையா ஆயிடுமாங்க. பாக்குறதுக்கு அது பெருசு இது குட்டி தான் யார் இல்லைன்னா. ஆனா ரெண்டும் உணர்வு தான். நீங்க உடனே சொல்லலாம் அது டேஸ்ட் வேறங்க. நீங்க வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது இருக்கிற டேஸ்ட் வேற, நீங்க கோபப்படும் போது டேஸ்ட் வேற, அழுகும் போது டேஸ்ட் வேற. அட என்ன மண்ணாங்கட்டி வேணா இருந்துட்டு போகணும். என் உணர்வு தானே, உணர்வு ஒண்ணு தானே, ஒரே உணர்வு தானே வெவ்வேறு டேஸ்ட் அனுபவிச்சது. டேஸ்ட் வேறங்கிறதுனால உணர்வே வேறையாயிடுமா என்ன? சோ தேர்ஃபோர் இந்த ஒட்டுமொத்த உலகம் இப்ப நான் பேசும்போது இங்கே என்னை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த உலகத்தையே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்க என்னை நீங்கள்லாம் ஒன்னும் அனுபவிக்கல. பிரம்மம் தான் எல்லா பிரம்ம உணர்வுகளாக இங்கே வெளிப்பட்டு தோன்றிக் கொண்டிருக்கிறது. அப்ப இனிமே இந்த உலகத்துல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் பிரம்ம உணர்வாக காண வேண்டும். உன்னை எவனாவது அடிக்கிறானா அது பிரம்ம உணர்வில் இருந்து அந்த செயல் நடக்கிறது. இங்க எவனாவது உன்னை திட்டுறான், புகழ்றான், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்டு, இங்கே பிரம்ம உணர்வுங்கிறத விட நானே நானே இங்கே அடிப்பது போல் வெளிப்பட்டு மகிழ்கின்றேன். நானே என்னையே அடிப்பது போல் மகிழ்கின்றேன். நானே என்னை திட்டுவது போல், நானே என்னை உதைப்பது போல், நானே என்னை அணைத்துக் கொள்வது போல் இங்கே நானே துணை உணர்வுகளாகவும் வெளிப்படுத்தி ஆனந்தமாக மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே அனைத்தும் நானே, அனைத்து உணர்வாகவும் இருப்பது நானே என்ற ஒரு விஷயம் தானே சரியாக வரும் என்று எனக்கு தோன்றுகிறது. சரியா? சோ நான் யாரையும் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இந்த உலகம் மாயை என்பது பிரம்மம் மட்டுமே உண்மை. என்னடா ஜெகத் சத்தியம், பிரம்மம் சத்தியம், ஜெகத் வித்யா. ஆதிசங்கரோட நீ என்ன பெரியாளா? ரொம்ப இவன் மாதிரி பேசிக்கிற. அவர் என்ன சொன்னாரு? பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா அப்படின்னு சொன்னாரே. அடுத்த வரி இன்னொன்னு போட்டாரு. பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா, பிரம்மமே ஜெகமாய் இருக்கிறது. அது ஏன் சொல்லணும் அவரு? அப்ப பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யான்னு சொன்னவொடனே இது வேற உணர்வு, இது வேற உணர்வுன்னு நீங்க நினைச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா, ஆனால் பிரம்மமே இந்த ஜெகமாய் இருக்கிறது அப்படின்னு ஒரு 3வது வரியில சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இருக்கிறது ஒரு உணர்வு அப்படிங்கறத நமக்கு தெளிவா புரியணும் அப்படிங்கிறதுக்காக we cannot differentiate between these two. பட் பிகினிங்ல நாம யாருன்னே தெரியாம நாம் மறுத்துக் கொண்டிருக்கின்ற வேலையிலே, பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேலையிலே, இந்த வேஷம் மட்டுமே உண்மை என்று நாம் ஒரு திமிர் பிடித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற வேலையிலே இவைகள் எல்லாம் நெசசிட்டி தான்.
ஏன்னா எதுவுமே இல்லாமலும் நீ சுத்த சச்சிதானந்தத்தில் இருக்க முடியும், பிரம்ம உணர்வில் இருக்க முடியும். எதுவுமே உனக்கு தேவையில்லை. இது வச்சுத்தான் நீ அனுபவிக்கணும்ன்ற அவசியத்தில் நீ கட்டாயத்தில் இல்லடா. நீ யாருன்னே தெரிஞ்சுக்காம லூசு மாதிரி இருக்கீடா என்ற ஒரு உணர்விலே நாம் பேசும்போது இதையெல்லாம் சொல்ல வேண்டி இருந்தது. ஏனென்றால் பிரம்மத்திற்கு எதுவுமே தேவையில்லை. அது சுயமாக சச்சிதானந்தமாக சுயம் பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஒரு வஸ்துவாக இருக்கின்றது. அது மாயையாக வெளிப்பட்ட போதிலும் ஆனந்தம் அதேதான், மாயையாக வெளிப்படாத போதிலும் ஆனந்தம் அதேதான் என்ற உண்மைகளை எல்லாம் உணர்த்தி, இந்த வேஷத்தில் சிக்குண்டு கிடக்கின்றாயே மடையனே, நீ வேஷம் மட்டுமல்ல, இங்கு உள்ள அனைத்துமே நீதான், பிரம்மம் மட்டுமே இங்கு இருக்கின்றது, பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்றெல்லாம் நமக்கு புரிய வைக்கும் போது இது பொய், அது உண்மை, இது பொய்ய போயிட்டு உண்மையை நம்பிட்டு இருக்க என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா பொய்ய உண்மையை நம்பிட்டு இருக்கிறவனுக்கு அதை சொல்லித்தானங்க ஆகணும். பொய்ய உண்மைன்னு நம்பல, பிரம்மம் வெளிப்படுகின்றது விதவனமாக, அந்த வெளிப்படுகின்ற அந்த வெளிப்பாட்டை அவன் முழுமையாக வேறு என்று நினைக்கின்றான் அல்லவா. உண்மை பொய்ங்கிறத விட வேற வேறன்னு பார்த்துட்டான். ஒரு வேஷத்தையும் நானும் வேற வேறன்னு பொய் சொல்லிட்டு இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து மறந்துட்டான் அப்படிங்கிறத விட திமிர் பிடிச்சு போயிட்டு, ஏன்னா அனுபவம் என்ன பண்ணிட்டு இருக்கு, 24 hours 365 days நமக்கு அனுபவத்தை காட்டிக்கிட்டே இருக்கு, நீ பிரம்மம் பிரம்மம்னு. அதையும் மீறி நான் வந்து வலுக்கட்டாயமா ஒரு ஈகோல உட்காந்துக்கிட்டு நான் இந்த உடம்பு தான், நான் இந்த மனசுதான், இவங்கெல்லாம் வேற, நான் வேற, நீ வேற அப்படின்னு கத்தி கொண்டிருக்கின்ற இவனுக்கு நீ பிரம்மம் கிடையாது, நீ வேஷம் அப்படின்னு பிகில்ல சொன்னாதான் புரியும். நீ வேஷமா இருந்த போதிலும் நீ பிரம்மன்டா அப்படின்னா அவனுக்கு எப்படி புரியும்? அப்போ ஒரு உணர்வுன்னு இருக்கு, அது ஆனந்தமயமான உணர்வு, அதுவேதான் எல்லா வேஷங்களிலும் பிரதிபலிக்கின்றது. ஆனால் அது எதுவுமே இல்லை என்றாலும் நீ ஆனந்தமாக இருக்கலாம். எல்லா உணர்வுகளுக்கும் உணர்வை கொடுத்தவன் தான் நீ. நீ ஒரு தனி உணர்வு கிடையாது. யூ ஆர் மெகா கான்சியஸ்னஸ் என்று ஆரம்பத்துல சொல்ல வேண்டியதற்கு இது அவசியப்படுகிறது என்றாலும் உண்மையில் நாம் உணர வேண்டியது. கடைசியில கன்ஃபியூஸ் பண்ணிடலாமா? இப்போ இந்த உலகம், இந்த அனுபவங்கள், இவைகள் எல்லாம் உண்மையா பொய்யா என்று கேட்டால் இருக்கின்ற ஒரே உணர்வு பிரம்ம உணர்வு. பிரம்ம உணர்வை தவிர வேறு எதுவும் இருக்கவே முடியாது என்ற ஆழமான புரிதலின் அடிப்படையில் அதுவே உலக உணர்வுகளாக வெளிப்படும் போது, எது வெளிப்படுது? நம்ம அடிக்கடி நம்ம அமர்த்த அனுபவத்துல பேசிட்டு இருக்கோம். டு எக்ஸ்பிரஸ் தி லவ். Brahma is nothing but a love. But it wanted to express the love to itself. தனக்குள்ளே தனது அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக அது உலகமாக விரிந்தது என்று நாம் சொன்னோம். இப்ப பிரம்ம உணர்வை வெளிப்படுத்துகிறது. வேற உணர்வு கிடையாது. உலக உணர்வு அப்படின்னு தனியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிரம்ம உணர்வே வெளிப்பட்டு விதவிதமாய் தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த உலக உணர்வும் பிரம்ம உணர்வே என்றுதான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணா ஃபீல் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம என்ன சொல்லுவோம்? கடைசியில பாருங்க எவ்வளவு அழகா கிருஷ்ணா ஃபீல்ல முடியுதுன்னு. இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் கிருஷ்ண உணர்வாக நீ பார். அவன் என்ன வேஷத்துல வந்தாலும் அது கிருஷ்ண உணர்வோடு இருக்கான். கண்ணனின் உணர்வை அங்கே காண வேண்டும். அந்த வேஷத்தை பார்க்காதே. அந்த ரோல் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த ரோல் எடுத்துட்டு வந்தவன் கண்ணன்டா, கிருஷ்ண உணர்வில் இருந்து பார் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தை நீ பிரம்ம உணர்வாக பார் என்றுதான் கிருஷ்ண உணர்வை சுட்டி காட்டுகிறது. நான் முதல்ல சொல்லிக் கொடுத்த அந்த பக்தி யோகத்துல கிருஷ்ண உணர்வு என்பது என்ன சுட்டி காட்டுகிறது என்றால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் பிரம்ம உணர்வே, கிருஷ்ண உணர்வே என்றுதான் சுட்டி காட்டி இருக்கிறதே தவிர அதை போயிட்டு பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்கோர்ஸ் சொன்ன வாஸ்தவம் தான். எதுல சொன்னோம்? உணர்வை சொல்லவில்லை. அவன் உன்னை அடிக்கிறான், உன்னை உதைக்கிறான் என்றாலும் அவன் விளையாட்டிற்காக அடிக்கின்றான், அவன் விளையாட்டிற்காக உதைக்கின்றான். உன் உண்மையில் உதைக்கவில்லை. ஏனென்றால் ஒருவனே உண்மையில் பலவாக இருக்க முடியாது, பொய்யாகத்தான் அவன் பலவாக இருக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை சொன்ன வாஸ்தவம் தான். பட் அத்தனை வேஷத்திலும் உணர்வு மயமாக இருப்பது யாருன்னா கண்ணன் மட்டும்தான். அப்போ பொய் உணர்வாக இருந்தது யாருன்னா கண்ணன் தான். பிரம்ம உணர்வே தான் பொய் உணர்வாக வெளிப்படுகிறது என்னும் போது இந்த பொய் அப்படிங்கிறத நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க இல்லைன்னா எனக்கு கஷ்டப்பட்டுருவேனே, கண்ணன் உண்மையிலேயே வருவானா? நீங்க முழுசா பிரம்மத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் இந்த வெளிப்படுகின்ற உணர்வுல இது பொய்யாக வெளிப்படுகிறது, உண்மையாக வெளிப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா அது வெளிப்படவே வெளிப்படாது. யாது அவ்வியக்த பரபிரம்மம் இருக்கிறது, அது அது பாட்டுக்கு இருக்கும் நிர்குணனாக நிராகாரனாக. ஆனா வெளிப்படுகின்ற உணர்வு அனைத்துமே அந்த பிரம்ம உணர்வு தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தும் கிருஷ்ணனே தான் வெளிப்படுத்துகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டுக்காக வெளிப்படுத்துகின்றான், அது நம் சுகத்துக்காக வெளிப்படுத்துகிறான்,
அப்படிங்கிற ஒரு பேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல சொல்ல வேண்டியது இருந்தது வாஸ்தவம் தான். நீங்க அட்வான்ஸ் லெவலுக்கு வாங்க. அங்க வந்து ஓங்கி ஒரு அடி விழுந்துட்டேன்னா, கண்ணன் எனக்கு விளையாட்டுக்காக அடிக்கிறான்ற ஃபீலிங்லாம் வேணாம். பிரம்ம உணர்வை என்னை பிரம்ம உணர்வு அதுவும் பிரம்மம், நானும் பிரம்மம், பிரம்மம் பிரம்மத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது. அனுபவம் மட்டும் தான் அங்க இருக்கும். இது பொய், உண்மை அப்படிங்கிற டிஃபரன்ஷியேஷன் கூட அங்க இருக்காது. ஜஸ்ட் வி எக்ஸ்பீரியன்ஸ் வாட்டெவர் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். வி வில் நாட் ஈவன் டிஃபரன்ஷியேட் தட் இது பொய் உணர்வு, இது உண்மை உணர்வு. கண்ணன் பொய்யாக அடிக்கின்றான். அது கூட லோ லெவல் தான். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கிருஷ்ண உணர்வில் முழுமையாக திளைக்கும் போது, கண்ணன் ஓங்கி பலார்னு அடிச்சுட்டான்னா, கண்ணன் பொய்யாக என்னோடு விளையாடுகின்றான். அந்த ஃபீல் தான் தேவையில்ல. ஜஸ்ட் ஃபீல் வாட்டெவர் யூ ஹேவ். அதுவும் நான் தான், இதுவும் நான் தான். நான் இப்படி இந்த உணர்வு, அதாவது பிரம்ம உணர்வு இப்படி வெளிப்படுகிறது. நான் இதற்கு எப்படியோ வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளிப்பாடுகள் எல்லாமே பிரம்ம உணர்வாக கண்டு அங்கே உணர்வுமயமாக மட்டும் நீ ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருந்தால் நீ பிரம்மமாகி விட்டாய் என்ற அர்த்தம் என்று புரிகிறதா? இப்ப டவுட்ஸ் கேட்கலாமா?